ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, டைலரிங்கில் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன், நான் டைலரிங் எப்படி கற்றுக்கிட்டேன், டைலரிங்கில் கஸ்டமரை நான் எப்படி சேர்த்தேன், இப்போ கஸ்டமரை எப்படி தக்க வச்சுக்கிறேன் அப்படின்ற டீட்டெயிலை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது நிறைய நியூ டைலர்ஸ்க்கு ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், இல்லை ஒரு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்க இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ரம்ஜான் ஸ்பெஷல். இது தான் ரொம்ப ஃபஸ்ட்டு ஹாப்பி. அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன். லாஸ்ட்டு ரம்ஜானில் எனக்கு அவ்வளோவா ஆர்டர்ஸ் கிடையாது. ரம்ஜான், பொங்கல் இது ஆர்டர்ஸ் கிடையாது. தீபாவளிக்கு ஒரு அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த ரம்ஜானுக்கு எனக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய ரம்ஜான் ஃப்ரெண்ட்ஸ் நான் எதிர்பார்த்ததை விட கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். டைலரிங் கற்றுக்கணும் அப்படின்னு வரவங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் சொல்கிறேன். எல்லாருமே ஸ்பெஷலிஸ்ட் டைலர் கிடையாது, ஓகேவா? அதை மனசில் வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே எல்லாருமே பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்குமே, அதாவது நான் சொல்கிறது ஒரு பெரிய டைலர் கடை வச்சுருக்கவங்கள தான் நான் சொல்கிறேன். அவ்வளோ பர்ஃபெக்ட் அப்படிலாம் யாரையும் சொல்ல முடியாது. அவங்களுக்கும் ஒரு சில விஷயங்கள் தடுமாறும். அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே ஷேர் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? இன்னொன்று அவங்க கடை வைக்கிற அளவுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு விஷயங்கள் தெரிஞ்சு. என்ன சொல்ல வரேன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும்னு சொல்ல வரேன். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் மீனிங் அவங்க எல்லாருமே எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், டைலரிங்காக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் இருந்து ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆக முடியும். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. நான் யாருக்காக இதை சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் நான் டைலரிங் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு உள்ளே வரவங்க ரொம்ப நர்வஸாக, ரொம்ப பயப்படுறீங்க. அது எதுக்கு அவ்வளோ பயப்படுறீங்க எனக்கே ஒன்றுமே புரியலை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நம்ம ஸ்கூல் போகிறோம், படிக்கிறோம். எடுத்த உடனே நம்மளுக்கு சரளமாக எல்லாமே படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. ஒரு எக்ஸாம் டைமில் நம்ம எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணுறோம்? நம்ம படித்தா மட்டும்தானே நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நம்ம அந்த லெசனை லேர்ன் பண்ணால் மட்டும்தானே நம்மளால் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஒரு தொழிலை எடுக்கிறோம், நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறோன்னா அதில் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். நியூ டைலர்ஸ்க்கு சொல்லிக்கிற விஷயம் என்னென்னா, நீங்கள் இப்போ தான் பழகுறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் டைலரிங்கில் அதிக நேரம் செலவிடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் உங்களுக்கு. எதுக்காக சொல்கிறேன்னா, கற்றுக்கும் போது நம்ம இப்போ தான் கற்றுக்குறோன்னும் போது கண்டிப்பாக அதில் டைமிங் நம்ம நார்மலாக இருக்கிறத விட, இப்போ ஒரு கிளாஸ் நீங்கள் போகிறீங்க, 2 hours தான் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில் நீங்கள் வீட்டுக்கு அதை மறுபடியும் நீங்கள் பழகி பார்க்கணும். ஒரு 2 to 5 hours நான் சொல்கிறது. டைலரிங்கில் நீங்கள் ஒரு 2 to 5 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு 5 hours ஆவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும் போது தான் உங்களால் டைலரிங்கை பற்றி கொஞ்சமாவது லேர்ன் பண்ண முடியும். நான் சொல்கிறது ஆரம்ப ஸ்டேஜில், ஓகேவா? நான்லாம் ஆரம்பத்துலலாம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் மிஷினில் உட்காந்துக்குவேன். அது நைட்டாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அடுத்த லெவல் போக முடியும் டைலரிங்கில். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். செகண்ட் உங்களை நம்பி ஒரு கஸ்டமர் கொடுக்குறாங்க, எனக்கு ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுங்க, எனக்கு ஒரு சுடிதார் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா, உங்களால் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களால் பர்ஃபெக்டாக நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அவங்கள மாதிரி தைக்கணும், இவங்கள மாதிரி தைக்கணும்னு இல்லாமல் உங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிரேடை நீங்கள் உருவாக்கிக்கணும். ஐ மீன் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஷாப்பில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா, ஒரு பெரிய ஷாப்பில் ஸ்டிச் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும், ஸோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக உங்களால் ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போடுங்க. நீங்கள் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி போட்டு பழகும் போது தான் என்ன ஆகும்னா, நிறைய பேர் உங்கள்கிட்டேருந்து ஒரு டிஃப்ரெண்ட் பார்ப்பாங்க. கண்டிப்பாக நம்ம நினைக்கிறோம் அவங்க எதுவும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கண்டிப்பாக அப்படிலாம் கிடையாது. லேடிஸ்க்கு உண்டான ஒரு சில விஷயங்களே பார்த்திங்கன்னா நோட்டீஸ் பண்ணுறது தான். ஒரு சில பேருக்கு அது இருக்காது. பட் ஆனால் 80% கேர்ள்ஸோட ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு விஷயமே நோட்டீஸ் ரொம்ப பண்ணுவாங்க. ஏன்னா எனக்கு தெரியும், நானும் பார்த்திங்கன்னா
எப்படி சொல்கிறது, இவங்க அது போட்டிருக்காங்க இது போட்டிருக்காங்க நோட்டீஸ் பண்ண மாட்டேன். ஒரு சில ஒரு சில பேர்கிட்ட இருக்கும்ல. ஸோ நான் அதெல்லாம் நல்லா நோட் பண்ணுவேன். ஸோ உங்ககிட்ட நீங்கள் ஒரு ஒரு நார்மல் சுடிதார் ஸ்டிச் பண்ணி போட்டிங்கனாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி போட்டுக்கிட்டாலும் சரி, நீங்கள் வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள், இது நான் தான் ஸ்டிச் பண்ணேன், எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேளுங்க. உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் ஸ்டிச் பண்ணுறேன். நான் வந்து அப்படி தான் வந்து என்னுடைய ஸ்டிச்சிங்கை வந்து நான் கண்டிப்பாக எல்லார்கிட்டேயுமே நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோன்னா நம்ம மார்க்கெட்டிங் பண்ணால் வேறு யார் பண்ணுவா? நான் என்னுடைய ஸ்டேட்டஸில் வைப்பேன் ஃபஸ்ட்டெல்லாம். ஸோ இப்போ எனக்கு ஒரு அளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி ஆனதுக்கப்புறம் நான் ஸ்டேட்டஸில் வந்து எதுவும் வைக்கிறது கிடையாது. ஏன்னா வர்றது என்னை மெயின்டைன் பண்ணுறதுக்கே எனக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குன்றதுனால நான் வைக்கிறது இல்லை. நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் என்னென்ன விஷயங்களோ வைக்கிறோம். இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிற மாதிரி க்ரியேட் பண்ணுறது தான் இப்போது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸுன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அவங்க வீட்டில் வந்து 1000 பிரச்சனை இருக்கும். ஆனால் ஹாப்பியாக இருக்க மாதிரியே வைப்பாங்க. அவங்க வந்து ஹாப்பியாக தான் இருப்பாங்க, ஆனால் கஷ்டப்படுற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ அப்படியே மாற்றி வைக்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சில்லி விஷயங்கள்லாம் ஸ்டேட்டஸில் வைக்கிறீங்க. அதெல்லாம் முதல்ல நீங்கள் பார்க்குறதும் அவாய்ட் பண்ணுங்கள். தென் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஸ்டேட்டஸ் வைக்கிறதுனால உங்களுக்கு என்ன யூஸ் ஆக போகுது சொல்லுங்கள்? ஆனால் அதுக்கு பதில் நீங்கள் உங்கள் லைஃப்பில் முன்னேறதுக்கு, உங்களுக்கு வந்து அடுத்த லெவல் நீங்கள் உங்கள் லைஃப்பில் போகிறதுக்கு, ஸோ ஒரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குன்னா அதை செய்யலாம்ல. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா, அந்த ஸ்டிச்சிங் வீடியோவோ இல்லை அந்த ஸ்டிச்சிங்கோட ஃபோட்டோவோ ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சும்மா சிம்பிளாக வந்து ஸ்டேட்டஸில் வைங்க. கண்டிப்பாக அதை ஒரு 10 பேர் பார்த்து ஒருத்தவங்களாவது வருவாங்க. அந்த ஒருத்தவங்களுக்கு நீங்கள் பெஸ்ட்டை காமிங்க. அந்த ஒருத்தவங்க மூலையிலேருந்து ஒரு 2 பேர் வருவாங்க. இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் கஸ்டமரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும். தென் யாராக இருந்தாலும் சரி, நல்ல ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க. இப்போ ஒரு ப்ளவுஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா வாங்குறீங்க. காசை வந்து முன்னா வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் இப்போ கற்றுக்குறீங்கன்னும் போது உங்களுக்கு தேவை வந்து உங்களுடைய திறமையை வந்து நிரூபிக்கணும். அதுதான் வந்து மெயினான விஷயம். என்னால் முடியும், நான் ஸ்டிச் பண்ணுவேன் அப்படின்றது நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். அது எப்படி புரிய வைக்கணும்னா, உங்களுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைலில் தான் நீங்கள் காமிக்கணும். அதை விட்டுட்டு 100 காசு வருது அப்படின்ற ஒரு தாட்டோடு வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் பண்ணக்கூடாது. எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ஸ்டிச்சிங் வந்து நம்ம இப்போ ஸ்டிச்சிங் காசுக்காக பண்ணலையா, சும்மா என்னத்துக்காக பண்ணி கொடுக்குறோன்ட்டு கேள்வி கேட்காதீங்க தயவு செஞ்சு. நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் ஸ்டார்டிங் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன். ஓகேவா? ஒரு பிகினர்ஸாக இருக்கும் போது பைசாவை வந்து மைண்டில் வைக்கக்கூடாது. அவங்களுக்கு தேவை பயிற்சி. அதாவது அவங்களுடைய ஸ்டிச்சிங்கை வந்து அவங்க அடுத்த லெவல் போகணும். சேம் டைம் வந்து அவங்களால ஸ்டிச் பண்ண முடியும், அவங்களால முடியும், அவங்க வந்து பர்ஃபெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றத வந்து மற்றவங்களுக்கு நிரூபிக்கணும். இப்போது நம்மளே டெய்லர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கடையில் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த கடையில் கொடுக்குறப்போ என்ன ஆகுனா, நம்ம வியர் பண்ணி பார்க்கும்போது பர்ஃபெக்டாக மட்டும் இருந்துச்சுன்னா, அது 4 தெரு தள்ளி இருந்தாலும் பரவாயில்ல, நடந்து போய் கொடுத்துட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்து டைலரிங் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு பிடிக்கணும். நம்மளுடைய ஸ்டிச்சிங் ஸ்டைல் வந்து அவங்களுக்கு பிடிக்கணும். ஸ்டிச்சிங் ஸ்டைல்னால் என்ன 4 விதமாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. பர்ஃபெக்ஷன் சொல்கிறேன் நான். தென் கஸ்டமர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு 2, 3 வித கஸ்டமர் இருக்காங்க. நான் ஃபேஸ் பண்ணதை மட்டும்தான் நான் சொல்கிறேன், மற்றவங்கள கம்பேர் பண்ண விரும்பலை. அதாவது இன்றைக்கி கொடுப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்கன்னா 2 நாளில் உடனே வாங்கி அவங்க போட்டுருணும், இல்லை முடிஞ்சால் மறுநாளே கொடுத்துருங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ்ஸு வந்து அவங்களுக்கு அவ்வளோ அவசியமே இருக்காது. அவங்க இன்னும் கேட்டால் அது வாங்கி எடுத்துகிட்டு போய் போட்டு பார்ப்பாங்க, ஃபிட்டிங் கரெக்டாக இருந்ததுன்னா மடித்து பீரோவில் வச்சுருவாங்க. இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமராக ஒரு வேளை இருந்தீங்கன்னா எத்தனை பேர் இது மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு விதம். 2வது விதம் பார்த்திங்கன்னா, கொடுப்பாங்க, எனக்கு 1 வீக்கில் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு 1 வீக்கில் 10 டேஸ் கொடுங்க, இல்லை உங்கள் விருப்பம், பொறுமையாக தேய்ங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்லிட்டு போவாங்க. ஆனால் நடுவில் ஒரு 2 நாள் கூட ஆயிருக்காது, ஃபோன் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்களா, எனக்கு தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கேட்டுருவாங்க. என்னடா இது 1 வீக் சொன்னாங்க, நம்ம வேறு ஒரு பிளானில் இருப்போம், 1 வீக் சொல்லிட்டாங்களே, ஓகே நம்ம வேறு ஏதாவது பண்ணலாம், இல்லை நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு மீதி டைமில் தான் டைலரிங் பண்ணுறோம். டைலரிங் வந்துட்டு நம்மளுடைய
ஃபுல் டைம் கிடையாது. ஓகே, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுக்கப்புறம் நான் வந்து வேறு வேலை பார்க்குறப்போ சடனாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்கிறப்போ நிறைய ஸ்ட்ரகிள்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ செகண்ட் டைப் இந்த மாதிரி. தேர்ட் டைப் பார்த்திங்கன்னா கொடுப்பாங்க, ஸ்டிச் பண்ணிவிடுங்க, ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்வாங்க. ஆனால் ஸ்டிச் பண்ணி வச்சுருப்போம், ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டாங்க. அப்படியே ஃபோன் எடுத்தாலும் நான் வரேங்க, அதை வந்துட்டுருக்கேன் நான் அப்படின்வாங்க. 8 o'clock ஆகும், 9 o'clock ஆகும். ஓகே, இல்லை லேட் ஆகிடுச்சு, நான் மறுநாள் வரேன்னுவாங்க. ஆனால் மறுநாள் வரமாட்டாங்க. ஆனால் அந்த ஸ்டிச் பண்ணது நம்ம கிட்ட தான் இருக்கும். ஆனால் அவங்க வந்து கொடுக்குறப்போ வாங்கிட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அவங்களுடைய கிளாத் அவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. ஸோ அவங்க வாங்கிட்டு போவாங்கன்ற நம்பிக்கையில் நம்ம ஸ்டிச் பண்ணி வைப்போம். இல்லைனா வந்து அதுக்கு முன்னாடி கொடுத்தவங்க அதுக்கு பின்னாடி கொடுத்தவங்க துணி, அந்த துணிங்கள்லாம் அப்படியே இருக்கும். ஆனால் அவங்க வாங்கவே மாட்டாங்க, லேட்டாக வந்து வாங்குவாங்க. ஸோ கஸ்டமர் வந்து ஒருத்தவங்க ஒரு விதமாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து கொடுத்த உடனே ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு போய் போட்டுக்குவாங்க அப்படின்ற மட்டும் தாட் வைக்காதீங்க. நீங்கள் தான் வந்து ஒரு கஸ்டமரை வந்து புரிஞ்சு வச்சுக்கணும். இன்னொன்று வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா அதை ஞாபகம் வச்சு செய்யணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கிளாத்தை வந்து வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஒரு கமெண்ட் அண்ட் லைக் கொடுங்க. உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கு நான் இருக்கேன். என்ன மோட்டிவேஷன் பண்ணுறது உங்களுடைய லைக் அண்ட் கமெண்ட் தான். நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோவாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.